ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله اما بعد يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا ربي اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் மனிதனை எடுத்துக்கொண்டோமேயானால் அவன் எந்த ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்றாலும் அவன் அந்த காரியத்தை செய்வதற்கு அவனுடைய உள்ளத்தில் ஒரு உந்துதல், ஒரு ஆர்வம், அதற்கான எண்ணம் ஏற்பட வேண்டும். ஆங்கிலத்தில் இன்டென்ஷன் என்று சொல்வார்கள். அந்த இன்டென்ஷன், அந்த எண்ணம் ஒன்று ஏற்பட்டால் தான் அவனால் அந்த காரியத்தையே செய்ய முடியும். ஜும்மா தொழுகை 12:30 மணிக்கு நமக்கு தெரியும். நம்ம மனசு தொழுகையில் கலந்து கொள்ள வேண்டும், தொழுகையில் போய் கலந்து அந்த கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்று நம்முடைய மனதில் ஏற்படக்கூடிய அந்த எண்ணம், அந்த ஊந்துதல் நம்மை தொழுகைக்கு வர வைக்கிறது. இவ்வாறாக எந்த ஒரு வேலைகளை, அமல்களை எடுத்துக்கொண்டாலும் அதற்கான உந்துதல், அதற்கான எண்ணம் இருக்க வேண்டும். இப்போ உலக விஷயத்தில் எடுத்துக்கொண்டாலும் கூட நாம் ஒரு தொழில் செய்கின்றோம், ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கின்றோம், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வேலையை நாம் சரிவர இன்வால்மென்ட்டுடன், அதற்கான முழு ஒத்துழைப்பும், முழு மெனக்கெடும் நம்ம எப்போ கொடுப்போம்னா அந்த வேலையை நேசிக்கும் போது, அந்த காரியத்தை செய்யும் போதுதான் அதற்கான அந்த முழு திறமையை நாம் காட்டி அதை நிறைவேற்றுவோம். அதே போல ஒரு தொழில் தொடங்கும் போது, ஒரு பிசினஸ் செய்யும் போது, அந்த பிசினஸில் நான் வெற்றி பெற வேண்டும், லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான காசை நான் சம்பாதிக்க வேண்டும் என்றால் அதற்கான எண்ணம், நான் இந்த உயரத்துக்கு அடைய வேண்டும், இந்த அளவுக்கு நான் உழைக்க வேண்டும் என்ற அந்த சிந்தனை அவனுடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய நேரத்தில் தான் அதற்கான வெற்றியை அவன் பெற்றுக்கொள்கிறான். அதே போன்றுதான் மார்க்கத்திலும், அதே போன்றுதான் அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய இபாதத்துகளிலும் அமல்களிலும் அந்த எண்ணம் சுத்தமாக இல்லை என்றால், அந்த எண்ணத்தில் குளறுபடி இருக்கின்றது என்றால், இப்ப நாம என்னதற்கான முயற்சி செய்தாலும் அதில் வெற்றி பெற முடியாது. சஹீஹ் புகாரி என்ற ஒரு ஹதீஸ் கிதாபில் புகாரி இமாம் அவர்கள் பதிவு செய்யக்கூடிய முதல் ஹதீஸே இதை சம்பந்தப்பட்டு இருக்கின்றது என்றால் இந்த எண்ணம் சார்ந்த அம்சமாகத்தான் இருக்கிறது. பொதுவாக நீங்கள் ஹதீஸ்
காரணமாக நான் வெளியே போவதின் விஷயத்தினால் என்னால் அதிகமான ஹதீஸ்களை கேட்க முடியவில்லை, அறிவிக்க முடியவில்லை. ஆனால் இந்த ஹதீஸ் புகாரில் வரக்கூடிய முதல் ஹதீஸ் இருக்கு பார்த்தீங்களா? என்ன ஹதீஸ் அது? இன்னமல் ஆமாலு பின்னியாத், எண்ணத்தின் அடிப்படையில் எண்ணத்தை பொறுத்து செயல்கள் என்று இமாம் அவர்கள் பதிவு செய்கிறாங்க. இந்த ஹதீஸை நாம் கூர்ந்து கவனிப்போமேயானால் நாம் எதை எண்ணுகின்றோமோ, நாம் எதன் மீது ஆர்வம் காட்டுகின்றோமோ அதற்கான வெகுமதியை, அதற்கான பிரதிபலனை இந்த உலகத்திலும் பெற்றுக்கொள்ளலாம், மறுமையில் பெற்றுக்கொள்ளலாம். உனக்கு இன்டென்ஷன் வேணும். எப்படிப்பட்ட இன்டென்ஷன், எப்படிப்பட்ட எண்ணம்? உன்னுடைய எண்ணம் ஹிஜ்ரத் என்று இருக்குமேயானால், மார்க்கத்துக்காகவோ உலகத்துக்காகவோ உன்னுடைய ஹிஜ்ரத் இருக்குமேயானால் அதை நீ பெற்றுக்கொள்வாய். உன்னுடைய எண்ணம் ஒரு பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் நீ ஹிஜ்ரத் செய்வாயானால் அதையும் நீ பெற்றுக்கொள்வாய் என்று உமர் ரலியல்லாஹு கூறியதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னதாக இந்த ஹதீஸ் பதியப்பட்டுள்ளது. இந்த ஹதீஸோட சாராம்சம் எண்ணம். அதே போல வணக்க வழிபாடுகளை பொறுத்த மாட்டிலும் அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய அந்த அமல்களை அல்லாஹ்வுடைய திருப்தியை எதிர்பார்த்து நாம் செய்ய வேண்டும். அதற்கான வெகுமதியை, அதற்கான நற்கூலியை அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான் உள தூய்மையுடன் நாம் செய்ய வேண்டுமே தவிர அதில் ஏதேனும் ஒரு குளறுபடி ஆகுமேயானால், அதில் ஒரு விதமான சலனம் ஏற்படுமேயானால், பாதை மாறுவோமேயானால் நாம் செய்த அமலுக்கு எந்தவித நற்கூலியும் இல்லாமல், எந்தவித நன்மையும் இல்லாமல் நஷ்டவாளியாக மறுமையில் போய் அல்லாஹ்வை சந்திப்போம் என்ற ஒரு நிலையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பொதுவாகவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எச்சரிக்கை பல வகையாக இருக்கும். நரகத்தை குறித்து எச்சரிப்பாங்க, மன்னரை வேதனை குறித்து எச்சரிப்பாங்க, மஹ்ஷர் மைதானத்தில் நடக்கக்கூடிய அந்த நிகழ்வில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி கடுமையாக விசாரிக்கின்றான், அந்த விசாரணைக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள். இவ்வாறாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை பல வாரியாக இருக்கும். இந்த காரியத்தை நீங்கள் செய்யாதீங்க, இதை நீங்க செஞ்சிருவீங்களோ பயப்படுறேன், ஒரு காலம் ஏற்படும் இந்த நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுவீர்களோ, அதனால் நீங்கள் பாதை மாறி சென்று விடுவீர்களோ என்று அஞ்சுகின்றேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை இருந்திருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் பொருளாதாரத்தை குறித்து எச்சரிக்கிறாங்க. எப்படி எச்சரிக்கிறாங்க? ஆரம்ப காலகட்டங்களில் பெரும் சஹாபாக்கள் வறுமையுடைய உச்சத்தில் இருந்தார்கள், பொருளாதாரத்தில் பின்தங்கிய நிலையில் இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, உங்களுக்கு ஒரு காலம் வரும், பொருளாதாரம் அதிகம் கொடுக்கப்படும். அந்த பொருளாதாரத்தை கொடுத்து அதன் மூலியமாக நீங்கள் பாதை மாறி மார்க்கம் தடுத்த வழியில் உங்களுடைய அமல்களை செய்து இந்த தடுமாற்றத்தில் சென்று விடுவீர்களோ என்று நான் அஞ்சுகின்றேன் என்று பொருளாதாரத்தை குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்தாங்க. அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண் ஆசை, பெண்கள் மீது இருக்கக்கூடிய அந்த மோகம், அவர்கள் மீது இருக்கக்கூடிய அந்த சபலம், இது சம்பந்தமாக எச்சரிக்கிறாங்க. நீங்கள் பெண்கள் மீது ஆசைப்பட்டு மார்க்கம் தடுத்த காரியத்தை நீங்கள் செய்து இதனால் நீங்கள் தவறு இழைத்து விடுவீர்களோ என்று அஞ்சுகின்றேன் என்று சொல்றாங்க. அந்த வரிசையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய இன்னொரு எச்சரிக்கை எப்படிப்பட்ட எச்சரிக்கை என்றால், இன்றைக்கு நம்முடைய மனதளவில் அனைவரும் சந்திக்கக்கூடிய, அனைவருடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய ஒரு எண்ணத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டி காட்டுறாங்க. அது சாதாரண விஷயம் கிடையாது, ரொம்ப ஒரு டேஞ்சரான விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. முஸ்னத் அஹ்மதில் வரக்கூடிய செய்தி என்ன சொல்றாங்க என்றால், மக்களே நான் உங்களிடத்தில் பயப்படுவது இன்ன அஹ்வஃபமா அஹாஃபு அலைக்கும், உங்களிடத்தில் நான் அதிகம் பயப்படுவது. எதை குறித்து தெரியுமா பயப்படுறேன்? அந்த காரியத்தை நீங்கள் செய்து விடுவீர்களோ என்ற அச்சம் எனக்கு ஏற்படுகிறது. இன்ன அஹ்வஃபமா அஹாஃபு அலைக்கும் அஷ்ஷிர்குல் அஸ்கர் சொல்கிறார். மக்களே உங்களிடத்தில் நான் அதிகம் பயப்படுவது ஷிர்குல் அஸ்கர். ஷிர்க் என்றால் என்ன? அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய காரியம். நமக்கு அனைவருக்கும் தெரியும், அல்லாஹ்வுக்கு இணை வைத்தால் கண்டிப்பாக சொர்க்கம் செல்ல முடியாது, நிரந்தர நரகம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னிக்காத ஒரு குற்றம் யாதெனில் அது ஷிர்க். அவர் உயிரோடு வாழும்போது அதற்கான மன்னிப்பை பெற்று அவர் திருந்தி அல்லாஹ்வை மட்டும் வணங்குவாரேயானால் அவர் அதிலிருந்து தப்பித்தவர். அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்த நிலையிலேயே அவர் மரணிப்பாரேயானால் அவருடைய இருப்பிடம் நிரந்தர நரகம். அந்த ஷிர்கில் இருந்து தான் சஹாபாக்களை, மூட நம்பிக்கையில் ஊறியிருந்த சஹாபாக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேர்வழியின் பால் அழைத்து வராங்க. அழைத்து வந்த பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபதேசம் எவ்வாறாக
உங்களிடத்தில் நான் அதிக பயப்படுவது சிறிய இணை வைப்பு என்று சொல்றாங்க. இது சரியா வேலை செய்யல. சிறிய இணை வைப்பு சொல்றாங்க. அது என்ன சிறிய இணை வைப்பு? ஷிர்குல் அஸ்கர். அது சஹாபாக்களே கேக்குறாங்க, யா ரசூலுல்லாஹ், இணை வைப்பு என்றால் எனக்கு தெரியும், அது என்ன சிறிய இணை வைப்பு? கேள்விப்படவே வித்தியாசமா இருக்கு என்ற பாணியில் காலை யா ரசூலுல்லாஹ் ஷிர்குல் அஸ்கர், ஷிர்குல் அஸ்கர் என்றால் என்ன என்று கேட்கும்போது அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிலளிக்கிறாங்க, அருரியா. எப்படி? ஷிர்குல் அஸ்கர் சிறிய வகை இணை வைப்பு என்றால் அருரியா. அருரியா என்றால் முகஸ்துதி. முகஸ்துதினா என்ன? இது பெரிய டாபிக். இன்றைய உரையில் நம்ம சுருக்கமாக பார்த்திருக்கிறோம். முகஸ்துதி என்றால் பிறருடைய விருப்பத்தை பிறரிடத்தில் நற்பெயர் வாங்குவதற்காக, பிறரிடத்தில் நற்சான்றிதழ் வாங்குவதற்காக எப்படிப்பட்ட காரியத்தை, அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய காரியத்தை பிறருடைய திருப்தியை எதிர்பார்த்து ஒருவன் இந்த உலகத்தில் செய்கின்றானே அதற்கு அரபியில் ரியா என்று பெயர். அந்த ஒரு காரியத்தை ஒருவர் செய்வாரேயானால் தொழுகை, நோன்பு, தான தர்மங்கள், உம்ரா, ஹஜ்ஜுகள், இது போன்ற வணக்க வழிபாடை அல்லாஹ்வுக்கு மட்டும் செய்யக்கூடிய அந்த காரியங்களை, அந்த கிரியையை ஒருவர் ஒரு தனிநபருக்காக அல்லது தன்னுடைய அமைப்புக்காக, தன்னுடைய கட்சிக்காக, தன்னுடைய சொந்த பந்தங்களுக்காக, தன்னுடைய நண்பர்களுக்காக, தன்னுடைய மகாவாசிகளுக்காக இவ்வாறாக பிறருடைய விருப்பத்தை எதிர்பார்த்து செய்யக்கூடிய ஒரு அமலுக்கு பெயர் தான் ரியா, முகஸ்துதி. ஏன் இப்படி சொல்றாங்க? வணக்கம் என்பது அல்லாஹ்வுக்கு உரித்தானது. அல்லாஹ்வை மட்டும் நாம் வணங்க வேண்டும். அப்படிப்பட்ட வணக்கத்தை பிறருடைய திருப்தியை எதிர்பார்த்து, இப்படிப்பட்ட நபர் தெரியுமா, இந்த பகுதியில இவர் மூலியமாக நமக்கு தௌஹீதே கிடைச்சது. 40 ஆண்டு கால இவருடைய உழைப்பு இருக்கு பார்த்தீங்களா, இந்த உழைப்புக்கு ஈடு இணையே கிடையாது. இவர் எப்படிப்பட்ட தொழுகையாளர் தெரியுமா? கடமையான தொழுகையை சரியான நேரத்தில் தொழுவார். அதையும் தாண்டி உபரியான வணக்க வழிபாடில் ஈடுபடுவார். இரவெல்லாம் நின்று வருவார். இவர் எப்படிப்பட்ட ஒரு தக்குவாதாரி, இவர் எப்படிப்பட்ட செல்வமான் தெரியுமா? இவர் அல்லாஹ்வுடைய பாதையில் பொருளாதாரத்தை வாரி வழங்குவார். பள்ளிவாசலுக்கு தேவை என்றால் கொடுப்பார், ஒரு கஷ்டம் என்றால் உதவுவார். இப்படிப்பட்ட நபர் நம்ம மஹல்லாவில் இவரை போன்ற ஒரு செல்வந்தர் யாரும் கிடையாது. தானப்பர் பிரபு வல்லல் என்று இது போன்று புகழ்வது தப்பு கிடையாது, போற்றுவது தப்பு கிடையாது. அப்படி செய்யக்கூடிய நேரத்தில் யார் அந்த இபாதத்தை, யார் அந்த வணக்க வழிபாடை செய்கிறாரோ அவருடைய உள்ளத்தில் அந்த உள்ளம் இதை நேசிக்குமேயானால், இந்த புகழ்ச்சியை விரும்புமேயானால், இப்படி நீ நல்லா சொல்லு இன்னும் என்ன தூக்கி விடு, அவர் வேணாம் சொல்வார். ஏன்னா என்ன பண்றீங்க, ஏன்னா பேனர் இருக்கீங்க, போஸ்டர் இருக்கீங்க, மாலை மரியாதை பண்றீங்க என்று அப்படி ஒரு செய்தியை செய்து கொண்டு தன்னுடைய உள்ளத்தில் இதை விரும்பக்கூடியவராக, எப்படி என்னுடைய தொண்டை என்ன புகழ்றான், எப்படி என்ன இந்த பள்ளிவாசல் நபர்கள் புகழ்றாங்க, எப்படிப்பட்ட ஒரு நிலையை எனக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்ற அந்த நிலையை தாண்டி பிறருடைய புகழ்ச்சிக்கும் மகிழ்ச்சிக்கும் அவருடைய அமல் அமைந்து விடுமையானால் இதற்குத்தான் ரியா என்று பெயர். வணக்க வழிபாடை பொறுத்த மாட்டிலும் அதற்கான கூலியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமையில் கொடுப்பான். அந்த கூலியை ஒருவர் இந்த உலகத்திலேயே எதிர்பார்த்தவராக, பிறருடைய திருப்தியை நாடியவராக அந்த வணக்க வழிபாடில் அமையுமேயானால் அவரை விட கை சேதவான், அவரை விட நஷ்டவாதி வேற யாரும் இருக்க முடியாது. ஏன் சொல்றோம்னா, மார்க்கத்தில் 2 விஷயங்களுக்கு, 2 இபாதத்துகளுக்கு கூலி கிடையாது. அது என்ன 2 இபாதத்துக்கள்? தொழுகை மாதிரியே இருக்கும், நோன்பு மாதிரியே இருக்கும், தான தர்மம் மாதிரியே இருக்கும், இன்னும் பிற வணக்க வழிபாடு மாதிரியே இருக்கும். ஆனா அதற்கு கூலி கிடையாது. அது என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த முறை அல்லாமல் இவர்களாக மார்க்கம் என்ற பெயரில் புதிதாக உண்டாகி கொண்ட விதவத்துகள், விதவத்தான வணக்க வழிபாடுகள். இந்த வணக்க வழிபாடுகளுக்கு அல்லாஹ்விடத்தில் கூலி கிடையாது. ஏன் கூலி கிடையாது? ஏன்னா அல்லாஹ் இதை சொல்லல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்கல. உதாரணத்துக்கு ஒவ்வொரு நாளும் ஃபஜர் தொழுகைக்கு பிறகு இஷ்ராக் தொழுகை தொழுக வேண்டும், 4 ரக்காத்துகள் தொழுக வேண்டும் என்று ஒருவர் சொல்கிறார். இதற்கு சரியான ஹதீஸ்கள் ஆதாரமாக இல்லை.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை காட்டி தரவில்லை. இந்த ஒரு அமலை அது தொழுகலாம். 4 ரக்காத்துக்களை அவர் இஷ்ராக் என்ற பெயரில் இல்லாமல் பொதுவாக உபரியான தொழுகை என்ற பெயரில் தொழுவாரே ஆனால் இது மார்க்கத்தில் குற்றம் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபரியை நீங்கள் விரும்பியவாறு தொழுது கொள்ளுங்கள் சொல்லிட்டாங்க. இதற்கு ஒரு பெயரை சுட்டிக் கொண்டு தினசரி இந்த காரியத்தை செய்வதன் மூலமாக இப்படிப்பட்ட நன்மை எனக்கு கிடைக்கும் என்ற அடிப்படையில் ஒருவர் செய்வாரே ஆனால் இதுதான் மார்க்கத்தில் விதவத்தாக கருதப்படுகிறது. இதற்கு கூலி கிடையாது. அதே போல நோன்பு நோக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன சுன்னத்தான நோன்பு. இன்றைக்கு நாம் அரஃபா தினத்தில் இருக்கிறோம். அரஃபா தினத்தில் நோன்பு நோற்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த ஒரு வழிமுறை. யார் அரஃபா தினத்தில் நோன்பு நோக்கிறார்களோ யுகஃபிரு சனத்தல் மாதியா வல் பாக்கியா, ஒரு வருடத்தோட முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்படுவதா சொல்றாங்க. இந்த நோன்பு நம்ம நோக்கணும். ஏன் நோக்கணும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. ஒரு நோன்பு நோக்கிறார். யாருக்காக நோன்பு நோக்கிறார்? 14 ஷஹீதுமார்கள் என்ற நபருக்காக ஒரு நேர்த்தியான நோன்பை நோக்கிறார். இதற்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இருக்கா? இபாதத் என்னவோ நோன்பு தான். மார்க்கம் சொன்ன வணக்க வழிபாடு தான். ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்களா? இல்ல, அது புறக்கணிக்கப்படும். இவ்வாறாக இபாதத்துக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தராத ஒன்று இருக்குமேயானால் அதற்கான கூலியை நாம் மறுமையில் பெற்றுக்கொள்ள முடியாது. அந்த வரிசையில் தான் இந்த ரியாவும் இந்த முகஸ்துதியும். இங்க நம்ம அல்லாஹ்வுக்கு ஏதோ ஒரு இணை கற்பிக்கலையே, இது யாரையும் நம்ம வந்து கொண்டு வைக்கலையே, அல்லாஹ்வுடைய சிஃபத்தை யாருக்கும் கொடுக்கலையே என்று சொன்னாலும் கூட அல்லாஹ்வுடைய திருப்தி இருக்கு பார்த்தீங்களா? அல்லாஹ்வுடைய திருப்தி இங்க மிஸ் ஆகுது. நம்மளுடைய திருப்தி எப்படி இருக்கு? இந்த வாய் என்ன புகழணும், இந்த நபர் என்ன புகழணும், இவருடைய சந்தோஷத்துக்காக நான் இந்த அமலை செய்யறேன் என்று அல்லாஹ்விடத்தில் பெற வேண்டிய அந்த திருப்தி, அந்த உள தூய்மை இல்லாததன் காரணத்தினால், அந்த எண்ணம் சரியாக இல்லாத காரணத்தினால் அவருக்கான கூலி மறுமையில் தடுக்கப்படுகிறது. இதை நான் சொல்லவில்லை, அந்த ஹதீஸிலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. இதுஹபு இலல்லதி குந்தும் துராவும். நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவர்களை எல்லாம் எழுப்பி விசாரிப்பான். விசாரிக்கும் போது நாம தான் கேள்விப்பட்ட சம்பவம் தான். யார் யாரெல்லாம் அவங்க கடவுளை இணை துணை தெய்வங்களை வணங்கி கொண்டிருந்தார்களோ அவங்களுக்கு பின்னாடி போவாங்க. அந்த வரிசையில் யாரெல்லாம் இந்த உலகத்தில் எனக்காக செய்ய வேண்டிய அமல்களை பிற மனிதர்களை மெச்சுவதற்காக, அவர்கள் உங்களை பாராட்டுவதற்காக, அவர் உங்களை புகழ்வதற்காக நீங்க செஞ்சீங்களோ போங்க, அவர்களிடத்தில் உங்களுடைய கூலியை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்கள் பின்னாடி திருப்தி அளிப்பான், அனுப்பி விட்டுருவான். இதுக்காக இல்லல்லதி குந்தும் துராவும் போங்க. நீங்க அவங்க பின்னாடி போய் உங்களுக்கான கூலியை அவங்க வழங்குகிறார்களா, அவரிடத்தில் நீங்கள் நன்மையை பெற்றுக் கொள்கிறீர்களா என்று நீங்கள் பாருங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விரட்டி அளிக்கக்கூடிய நிகழ்வு மறுமையில் நடக்கிறது. அன்பான சகோதர சகோதரிகளே, கஷ்டப்பட்டு நோன்பு வச்சு கஷ்டப்பட்டு தொழுது அல்லாஹ்வுடைய பாதையில உடலாலும் பொருளாதாரத்தும் தானம் செய்து தியாகம் செய்து ஹஜ் போன்ற வணக்க வழிபாடை எல்லாம் செய்கின்றோம். செய்து அதில் வரக்கூடிய அந்த நன்மை பெறாதவர்களாக ஹஜ்ஜுடைய காலகட்டத்தில் இருக்கின்றோம். இன்றளவும் கூட பெரும்பாலானவர்களுடைய அந்த ஹஜ் எவ்வாறு இருக்கிறது? ஒரு புகழுக்காகவும் பேருக்காகவும் செய்யக்கூடிய ஒரு வணக்க வழிபாடாகத்தான் இருக்கிறது. மார்க்கம் சொல்லாத காரியங்கள் எல்லாம் அந்த ஹஜ்ஜை ஒட்டி அவர்கள் செய்யக்கூடிய ஒன்றை பார்க்கிறோம். புகழுக்காக அதில் வரக்கூடிய அந்த அடைமொழி ஹஜ்ஜி என்ற அடைமொழிக்காக அந்த ஹஜ்ஜை செய்யக்கூடிய ஒரு எதிர்பார்ப்புடன் நிறைவேற்றக்கூடிய ஒன்றை பார்க்கிறோம். பல ஹஜ்ஜிகளை செய்தவர்களுக்கு ஹாஜிகளுக்கு அல் ஹாஜி என்ற பெயரை சூட்டுவதை பார்க்கிறோம். அந்த பெயரை அவ்வப்போது பத்திரிகைகளிலும் மேடையில் அவர்கள் பிரசவம் நிறுத்தும் போது அந்த விளம்பரத்தில் அவர் அந்த அடைமொழியை சுட்டி காட்டுவதிலும் அதை சொல்லி அவரை அழைப்பதிலும் அதை அது செஞ்சா தப்படையாது, அதை அவர் விரும்புகிறார் பார்த்தீங்களா, அதுதான் பெரிய மிஸ்டேக். இந்த காரியத்தை செய்துவிட்டு அந்த தனிநபர் அவருடைய உள்ளத்தில் இது போன்ற சிந்தனை ஏற்படும் போது இந்த சிந்தனை பாரதூரமான விளைவுக்கு நம்மை தள்ளுகிறது. இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷிர்குல் அஸ்கர் என்று எச்சரிக்கிறார்கள் என்றால் எந்த அளவுக்கு நாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காரியம் என்பதை நாம் விலகிக் கொள்ள வேண்டும். குறிப்பாக வணக்க வழிபாடுகளை பொறுத்த மாட்டிலும் அல்லாஹ்வுக்கு மட்டும் உரித்தான அமல்களாக, அவனுடைய திருப்தி எதிர்பார்த்தவர்களாக, அவனுக்காக மட்டும் செய்யக்கூடிய ஒரு நிலையில் இஹ்லாஸுடன் அந்த காரியத்தை நாம் செய்ய வேண்டும். திருமறை குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் பக்ராவில் சொல்கிறான், நீங்கள் தான தர்மங்கள் வழங்குவீர்களேயானால்
அதை மறைத்தும் வழங்கலாம், பிறருக்கு காட்டியும் வழங்கலாம் சொல்லலாம். பிறருக்கு காட்டி செய்வது மார்க்கத்தை தடுத்தது கிடையாது. மார்க்கம் இன்னும் ஆர்வம் உண்டுது. ஏன்னா அதை பார்த்து 4 பேர் பண்ணுவாங்க. அப்படி 4 பேரை பார்த்து பண்ணக்கூடிய அந்த சமயத்தில் யார் அந்த காரியத்தை செய்கிறாரோ அவருடைய உள்ளத்தில் இப்படிப்பட்ட நினைப்பு சிந்தனை வந்துவிடக் கூடாது. இது பாரதூரமான விளைவை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருப்பதாக கூறிக்கொண்டு இந்த முதல் உரையை முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான சகோதர சகோதரிகளே, ரியா என்ற தலைப்பின் கீழ் சில செய்திகளை பார்த்தோம். இதில் குறிப்பாக முஸ்லிமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் அது என்ன சொல்கின்றது என்றால், நம்முடைய பார்வையில் ஒரு மிகப்பெரிய தியாகம் செய்யக்கூடிய அமல்களாக இருக்கக்கூடிய அந்த அமல்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமையில் கூலி வழங்கக்கூடிய அந்த நிகழ்வை அந்த ஹதீஸ் பேசுகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமையில் அனைவரும் எழுப்பி விசாரிப்பார். இந்த விசாரணை பொறுத்த மாட்டிலும் முதலில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யாரை விசாரிக்கின்றான் என்றால், இது சம்பந்தமாக 3 விதமாக செய்திகள் வருகிறது. அமல்களை பொறுத்த மாட்டிலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முதலில் தொழுகையை பற்றி விசாரிப்பான். அது அல்லாமல் இன்னபிற காரியத்தை குறித்து விசாரிக்கும் போது அதில் 2 முதலாவதாக வருகிறது. ஒன்று கொலை. ஒரு மனிதர் இன்னொரு மனிதரை கொலை செய்கிறார் பார்த்தீங்களா, இந்த கொலை. ஏன்னா இது மனிதனுக்கு சக மனிதன் செய்த அநீதி, துரோகம். அந்த துரோகத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முதலில் விசாரித்திருக்கிறார். இடம் இல்லைன்னா நெருங்கி வந்துருங்க, முன்னாடி இடம் இருக்கு, முன்னாடி வரக்கூடிய ஒரு கப்பல் சொல்லி நம்பரை செய்யலாம். அது இரண்டாவது என்னவென்று பார்த்தோமே, ஆனால் அல்லாஹ்வுக்காக செய்யக்கூடிய அந்த அமல்களில் பிற மனிதனுடைய திருப்தியை எதிர்பார்த்து செய்யக்கூடிய அந்த அமலில் அல்லாஹ்வின் பாதையில் உயிர் தியாகம் செய்யறாங்க பார்த்தீங்களா, அந்த தியாகிகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முதலில் விசாரிக்கிறான். தீர்ப்பு வழங்கக்கூடிய நிலையில அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யாரை ஃபர்ஸ்ட் விசாரிப்பானா, ஷஹீதுகளை விசாரிப்பான். ஷஹீதுகளை அழைத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விசாரிப்பான். எப்படி விசாரிக்கிறான்? அது அழைச்சி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எடுத்து காட்டுவான். அவனுடைய அருட்படை எல்லாம் எடுத்து காட்டுவான். அந்த அருட்படையெல்லாம் பார்த்து விட்டு ஆமா அனைத்தையும் அவர் ஒப்புக்கொள்வார். இது போன்ற அருட்படையை நீ எனக்கு இந்த உலகத்தில் கொடுத்தாய், இதை நான் அனுபவித்தேன் என்று சொல்லுவார். அப்ப அல்லாஹ் கேட்பான், எனக்காக நீ உலகத்தில் என்னப்பா செஞ்ச? இவ்வளவு கொடுத்துருக்கலன்னா எனக்காக நீ என்ன செஞ்ச என்று கேட்கும் போது அந்த நபர் சொல்லுவாராம், யாரே உனக்காக உன்னுடைய பாதையில் என்னுடைய இன்னுயிரை நீர்த்தேன், உனக்காக என்னுடைய உயிரை தியாகம் செய்தேன், வேறு எதற்காகவும் செய்யவில்லை என்று அந்த ஷஹீத் சொல்வார். பாருங்க, நாம் பெரும்பாலான உரையை கேள்விப்பட்டிருப்போம். ஷஹீதுகள், உயிர் தியாகிகள் நேரடியாக சொர்க்கம் செல்வார்கள், எந்தவித கேள்வி கணக்கு இன்றி மாதிரி கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இந்த ஹதீஸ் என்ன சொல்லுது? ஷஹீதுகளுக்கும் விசாரணை இருக்கிறது. ஷஹீதுகளையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விசாரிப்பான். விசாரிச்சுட்டு அவனுடைய உள்ளத்துமே பார்க்கலாம். நீ உயிர் தியாகம் செஞ்ச அந்த உயிர் தியாகத்துக்கு ஈடு என்ன கிடையாது. அவர் சொல்றாரு, அல்லாஹ் கிட்ட சொல்றாருல, நான் உனக்காக தான் யாராவது உயிர் தியாகம் செஞ்சேன், அவர் எல்லாம் செஞ்சிருக்கிறாரு, உலகத்தாக பண்ணியிருக்கிறாரு, கிடையாது. அவ்வாறாகத்தான் அவரும் இறந்திருக்கிறார். ஆனா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவரை எடுத்து விசாரிக்கும் போது, நீ எனக்காக இதை செய்யலப்பா, நீ தியாகம் செஞ்ச, உன்னுடைய தியாகம் எதை நோக்கி இருந்தது தெரியுமா? உன்னை மனிதர்கள் மாவீரன் என்று புகழ வேண்டும், உன்னை தியாகி என்று போற்ற வேண்டும். அதன் காரணமாகத்தான் நீ உன்னுடைய உயிரை என்னுடைய பாதையில் தியாகம் செய்தாய். பாருங்க அன்பான சகோதர சகோதரிகளே, உயிர் தியாகம் என்பது அதற்கு ஈடு இணையே கிடையாது. அதை காம்ப்ரமைஸ் பண்ணவே முடியாது, ஈக்குவலண்டே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு தியாகத்தை செய்த ஒரு நபர் அல்லாஹ்வை போய் மறுமையில் சந்திக்கிறார். அவருடைய உள்ளம் எதை நினைத்து அந்த தியாகத்தை செய்ததாக இருக்கிறது? என்ன மக்கள் போற்ற வேண்டும், போற்றாங்க பார்த்தீங்களா? இப்படி போற்றும் போது அவர் அந்த உலகத்தில் இருப்பாரா? ஒருத்தர் இறந்துட்டாரா, அவருடைய பாதையில் ஷஹீத் ஆகிட்டாருன்னா அவர் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வு தெரியுமா? நிகழ்வு தெரியாது. நம்முடைய பார்வையில இவர் எப்படிப்பட்ட ஒரு நபர், தன்னுடைய உயிரை மார்க்கத்துக்காக செலவு செய்தவர், இவர் தியாகி, இந்த கொள்கைக்காக பாடுபட்டவர் என்று நாம் அவரை புகழுவோம், நாம் அவரை போற்றுவோம். அவர் இந்த உலகத்தில் இருக்க மாட்டாங்க. நம்ம மறுமையில போய் அல்லாஹ்வை சந்திக்கும் போது அந்த நபரை எடுத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விசாரிப்பான். அப்பதான் நமக்கே உண்மை வெளியே வரும். ஆஹா, இவரை நாம் புகழ்ந்தோமே, இவர் தியாகம் இகலாசான தியாகம் இல்லை, இவர் அல்லாஹ்வுடைய திருப்திக்காக
தீனுக்காக நம்முடைய உயிரை கொடுக்கவில்லை. நாம் இவரை புகழ வேண்டும், போற்ற வேண்டும், மெச்ச வேண்டும் என்ற அடிப்படையில் இவர் வாழ்ந்திருக்கிறார் என்ற உண்மையை நாம் மறுமையில் போய் அறிந்து கொள்வோம். யாருக்கு? ஷஹீது. இரண்டாவது யாரு? ஒரு மார்க் அறிஞர், கல்வி மேதை, மகான். அவரை அழைத்து அல்லாஹ் ரப்பல் விசாரிக்கிறார். அவர் அழைச்சி விசாரிக்கும் போது அவர் சொல்றார், அவர் எப்படிப்பட்ட நபர் என்றால் குர்ஆனை கற்றவர், தானும் கற்று பிறருக்கும் கற்பிக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஆலிம், அறிஞராக இருக்கிறார். அப்படிப்பட்ட நபரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதே போன்று தன்னுடைய அருட்கொடை எடுத்து காட்டுவோம். அதெல்லாம் பார்ப்பார், அனைத்தையும் ஒப்புக்கொள்வார். ஆமா கரெக்ட் ரப்பே, நீ எனக்கு இதெல்லாம் செஞ்ச, இதெல்லாம் நான் அனுபவித்தேன். அப்படியா? எனக்காக நீ என்ன செய்தாய்? உனக்காக நான் மார்க்கத்தை கற்றுக்கொண்டேன், மார்க்கத்தை கற்றுக்கொண்டு அதை பிறருக்கும் கற்பித்தேன், அவர்களை நேர்வழிப்பால் அழைத்தேன். இவ்வாறாக மார்க்க விஷயங்களை, மார்க்க கல்வியை போதித்த விதத்தை அவர் எடுத்து சொல்லுவார். அல்லாஹ் சொல்லுவானா, இல்ல நீ பொய் சொல்ற, உன்னை மக்கள் அறிஞர் என்று புகழ வேண்டும், கல்விமான் என்று சிலாகித்து சொல்ல வேண்டும், குர்ஆனை கற்றவர் என்று உன்னை பாராட்ட வேண்டும், காரி என்று புகழ வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் நீ இந்த காரியத்தை செய்தாய். அதனால் நீ நரக படுகொலியில் போய் விழு என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மாணவர்கள் கட்டளையிடுவான். அந்த மாணவர்கள் அவருடைய தலையை முகம் குப்புற இழுத்து சென்று நரகத்தில் தள்ளுவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்கன்னா, இப்படிப்பட்ட யாரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல சந்தர்ப்பங்களில் இவர்களெல்லாம் மனிதர்களை சிறந்தவர்களுக்கு சிலாகித்து சர்டிபிகேட் கொடுப்பாங்க. அந்த ஒரு சாரார் யார் என்று பார்த்தோம்னா குர்ஆனை கற்றவர்கள். புகாரில் வரக்கூடிய செய்தி, ഖൈറുக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வஅல்லம, யார் ஒருவர் குர்ஆனை தானும் கற்று பிறருக்கும் கற்பிக்கிறாரோ அவர்கள் தான் மனிதர்களில் சிறந்தவர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அப்படிப்பட்ட சிறந்தவர்கள் பட்டியல் வந்த நபர்கள், மார்க்கத்தில் சிறந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடிய நபர்கள், மார்க்கத்தின் பார்வையில் இவர்கள் எல்லாம் கற்றறிந்த மேதைகள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் நாளைக்கு மறுமையில் எப்படிப்பட்ட ஒரு இழிவை சந்திக்கிறார்கள்? செயல் என்னவோ நல்ல செயல் தான், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்வது சிறந்த ஒரு செயல். ஆனால் உள்ளம் சரியாக இல்லாததன் காரணத்தினால், எண்ணம் தூய்மையாக இல்லாததன் காரணத்தினால் அவர்கள் சென்று அடையக்கூடிய இடம் நரகமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட சிந்தனையிலிருந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை காக்க வேண்டும். இறுதியாக வரக்கூடிய நபர் யார் என்று பார்த்தோம்னால் ஒரு செல்வந்தர், செல்வ சீமான். அப்படிப்பட்ட செல்வந்தரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமையில் விசாரிக்கின்றார். அவரை எழுப்பி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதே போன்று அருளை எடுத்து காட்டுவோம். அதை எல்லாம் அவர் ஒப்புக்கொள்வார். ஒப்புக்கொண்டு, யாரப்பே நீ கொடுத்த அந்த செல்வத்தை என்னுடைய பாதையில் உனக்காக நான் செலவு செய்தேன் யா அல்லாஹ் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான், நீ போய் சொல்லு, எனக்காக செலவு செய்யல, எதற்கு தெரியுமா செஞ்ச? உன்னை மக்கள் புகழ வேண்டும், உன்னை மக்கள் போற்ற வேண்டும், வல்லல் தர்ம பிரபு ஆஹா ஓஹோ எம்டி என்று புகழ வேண்டும் என்ற அடிப்படையில் நீ தர்மத்தை செய்தாய். அதற்கான பிரதிபலனையும் நீ உலகத்தில் பெற்றுக் கொண்டாய். புகழ்ந்தாங்க உன்னுடைய சீடர்கள், உன்னிடத்தில் இருக்கக்கூடிய சகாக்கள், நண்பர் வட்டாரங்கள், கொள்கை சொந்தங்கள் எல்லாம் புகழ்ந்துச்சா இல்லையா? போட்டுனாங்களா இல்லையா? அதை நீ அனுபவிச்சியா இல்லையா? சந்தோஷமா இருந்தியா இல்லையா? உள்ளம் புரிந்ததா இல்லையா? இன்னும் நல்லா பாராட்டு சொல்ல வேண்டிய தோணுச்சா இல்லையா என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிவிட்டு, இன்றைக்கு உன்னுடைய இருப்பிடம் நரகம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த செல்வந்தரை உலகத்தில் எப்படி பணத்தை கொடுத்து இன்னும் செல்வ வசதி வாய்ப்பை கொடுத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சோதிக்கிறான் பாருங்க. அப்படி சோதித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த நபரை இழுத்து சென்று நரக படுகொலியை தருகின்றான் என்றால், அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் செய்யக்கூடிய அமல்கள் குறைவான அமல்களாக இருந்தாலும் கூட அந்த அமலை அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய திருப்தியை எதிர்பார்த்து செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும். நாம கொடுக்கக்கூடிய ₹1 தர்மம் தான். அந்த ₹1 தர்மத்தை அல்லாஹ்வுக்காக இல்லாததை கொடுப்போமையானால் அதற்கான கூலியை பெற்றுக் கொள்வார். ₹1 கோடி கொடுக்கிறாரு, அவருடைய எண்ணம் மக்கள் புகழ வேண்டும் என்று கொடுக்கக்கூடிய ₹1 கோடிக்கு அந்த ₹1 ஈடாகாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த ₹1 கோடியை உதறி தள்ளிட்டு அவன் நரகத்துக்கு அனுப்புறான்னா உதாரணத்துக்கு சொல்றேன். நம்மளுடைய அமல்கள் அல்லாஹ்வுக்கு மட்டும், அல்லாஹ்வுடைய திருப்தி எதிர்பார்த்து மட்டும் இராசுடன் செய்யக்கூடிய ஒரு நிலையில் நாம் நம்முடைய வணக்க வழிபாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். தவிர பிறர் பாராட்டுவதற்கும், பிறர் மெச்சுவதற்கும், பிறர் புகழுக்கும் நம்முடைய அமல்களை அமைத்துக் கொள்ளக்கூடாது என்பதை கூறியவனாக என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.